ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காக செய்கிற ரெசிபி எக் குருமா எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இடியாப்பம் அண்ட் சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் இது. இப்போ வாங்க குருமா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். முட்டை குருமா ப்ரிப்பேர் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் பெரிய சைஸ் வெங்காயம் 2 ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்து வெங்காயம் நல்லா பிரவுன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டா பிரவுன் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தோம்னா வெங்காயம் சீக்கிரமாவே நல்லா பிரவுன் ஆயிடணும். வெங்காயம் நல்லா பிரவுன் ஆனாதான் இந்த குருமா டேஸ்டா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பிரவுன் ஆகி இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போனதும் 2 பழமான தக்காளி கையால மசிச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்து நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதோட 2 பச்சை மிளகாவும் சேர்த்திருக்கேன். தக்காளி நல்லா வேகிற கேப்ல குருமாக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கப் தேங்காய் துருவி வச்சிருக்கேன். அதை சேர்த்து அதோட 1 டேபிள் ஸ்பூன் போல மல்லித்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள், அதோட 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா கொலைய வெந்துருச்சு. இதுல 1 டீஸ்பூன் போல மிளகாய்த்தூள், கொஞ்சமா மிளகுத்தூள் அண்ட் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலேருந்து மசாலா பிரிஞ்சு மேல வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து குருமால இருந்து பச்சை வாசம் எல்லாம் போற வரைக்கும் நல்லா கொதி விட்டுக்கோங்க. குருமா நல்லா கொதி வந்ததும் நான் 1 முட்டை சேர்த்துக்கிறேன். இந்த குருமாக்கு 2 முட்டை வரைக்கும் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததும் லைட்டா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மேல கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அதோட ஹீட்லேயே நல்லா வெந்துடும் முட்டையெல்லாம். உடனே மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணா சூப்பரான முட்டை குருமா ரெடி ஆயிரும். இந்த குருமா இடியாப்பத்தோட அண்ட் சப்பாத்தியோட சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். உங்க எல்லாத்துக்கும் இந்த ஒரு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரும்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ற வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.